ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்பை அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்படின்னா வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய செட்டிங்கள் இருக்கு. அதுல ஒரு சில செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அவன் புதுசா ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்துறான்னா இந்த டேட்ல அறிமுகப்படுத்த போறான் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷனை பண்ணவே மாட்டான். லான்ச் பண்ணிருவான். லான்ச் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செட்டிங் பத்தி ஒரு சில டெமோ வீடியோவை அவன் பதிவு பண்ணுவான். இப்படிதான் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டெலகிராம்ல அப்படி இல்லை. புதுசா ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்துறானா ஒரு அப்டேட்டா ரிலீஸ் பண்ணுவான். இந்த மாதிரி நாங்க டெலகிராம்ல இந்த செட்டிங் எல்லாம் அறிமுகப்படுத்த போறோம். இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அவனுடைய பிளாக்ல பதிவு பண்ணுவான். பட் வாட்ஸ்அப் ஸ்டில் கொஞ்சம் பேக்ல தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அந்த வரிசையில உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். சமீபத்துல ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்தினாங்க. அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் கிளியர் சாட். பாத்தீங்களா? இந்த செட்டிங் எதுக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட கான்டாக்டோட மொத்த மெசேஜையும் கிளியர் பண்ணலாம். இல்ல எனக்கு மீடியா ஃபைல் மட்டும்தான் டிலீட் பண்ணணும்னா அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா வீடியோ, போட்டோ, ஸ்டிக்கர்ஸ், ஆடியோலாம் இருக்கும். இதுல எதை நீங்க கிளியர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிரீன் கலர்ல வச்சுக்கோங்க. வேண்டாததை அப்படியே கிரீன் கலர் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளியர் ஸ்டார்டு மீடியா. இது எதுக்குன்னு தெரியும். உங்களுடைய குறிப்பிட்ட கான்டாக்ட்ல இருந்து குறிப்பிட்ட மெசேஜோ ஃபைலோ அதை நீங்க ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் கிளியர் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளியர் மீடியா செலக்ட் பண்ண எல்லாமே கிளியர் ஆயிரும். இது எதுக்குன்னா வாட்ஸ்அப் உங்க போனோட ஸ்பேஸை எடுத்துக்கிடுது. ஸோ போனோட ஸ்பேஸை அதிகப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு மெத்தட். டாப் ரைட் 3 டாட்ல மட்டும் இல்லைங்க, கான்டாக்டோட நேமை தட்டுறேன். கீழே பாருங்க கிளியர் சாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? அதை தட்டினா கூட கீழே இருந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இங்கேயும் நீங்க மெசேஜ், மீடியா ஃபைல் கிளியர் பண்ண முடியும். 2 வழிகள் முறையா நீங்க கிளியர் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ் குள்ள போயிடணும். இதுல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, இதுல மேனேஜ் ஸ்டோரேஜ். நீங்க யார் கூட எல்லாம் சாட் பண்ணீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இவ்வளவு டேட்டா இருக்கு. தேவையில்லைன்னா நீங்க ஈஸியா டெலீட் பண்ணலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்டாக்டோ ஓபன் பண்றேன். எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட். அது என்னன்னா அப்டேட்ஸ், அப்புறம் ஆட் ஸ்டேட்டஸ். நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா குறிப்பா இதை கவனிங்க. தட்டுறேன். என்னுடைய போன்ல வீடியோ, போட்டோலாம் இருக்கு. இது இல்லாம கேமரா வச்சு ஸ்டேட்டஸ் போடலாம். டெக்ஸ்ட், மியூசிக், லே அவுட். அது பக்கத்துல ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வாய்ஸ். அதுக்கப்புறம் ஏஐ இமேஜஸ் சமல. இதை வச்சு கூட போடலாம். இங்க டிஃபால்ட்டா நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூட நீங்க ஸ்டேட்டஸ் போடலாம். இதையும் நீங்க மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். டிஃபால்ட்டா 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. 3 இல்ல, 2, 3, 4. எதை வேணாலும் நீங்க செட் பண்ணலாம். இந்த இமேஜை நீங்க மாத்தவும் செய்யலாம். மேக் சேஞ்சஸ், எடிட் கொடுத்துருக்காங்க, அனிமி கொடுத்துருக்காங்க. அனிமி மாதிரி கூட நீங்க செட் பண்ணலாம். எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல எதை மாத்தணுமோ டிஸ்கிரைப் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புதுசா ஏதாவது ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப அனிமினா இந்த இமேஜ் அப்படியே ஷேக் ஆகும் பாருங்க. மெட்டாவோட வேலைங்க. அசைவு இருக்கான்னு பாப்போமா? நல்லா இருக்குல்ல? சோ இந்த மாதிரி கூட நீங்க ஸ்டேட்டஸ் போடலாம். நீங்க குரூப் அக்கௌண்ட்ல மெம்பரா இருந்தீங்கன்னா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க வாட்ஸ்அப் கொடுத்துருக்கான். நம்ம ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவோம். அந்த நேமை தட்டுவோம். குரூப் அக்கௌண்டோட நேமை தட்டணும். அப்படியே கீழே போனோம்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல நான் என்னுடைய பேரு கீழே பாத்தீங்கன்னா ஆட் மெம்பர் டேக் கிரீன் கலர்ல இருக்கும். இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு தட்டி உள்ள போயிட்டு காட்டுறேன். ஷேர் யுவர் ரோல். உங்களுடைய ரோல் என்ன? டைட்டில், ஹவ் யூ ஆர் நோன் இன் திஸ் குரூப். நீங்க இந்த இடத்துல நீங்க எதை பதிவு பண்ண நினைக்கிறீங்களோ அது அங்க டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் நான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெச்ஆர் மேனேஜர் டைப் பண்ணி கீழே பாருங்க ப்ரிவியூ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய பேரு கீழே ஹெச்ஆர் மேனேஜர். இப்ப நான் குரூப்ல சேட் பண்ணும் போது என்னுடைய பப்பிள், என்னுடைய போட்டோ டிஸ்பிளே ஆகும். என்னுடைய நேமு கீழே பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகும். கீழே நான் என்ன மெசேஜ் கொடுத்தனோ அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்குண்டான டேக் தான் இது. இதை சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வேண்டாம்னா மீண்டும் அதே இடத்துல தட்டணும். எடிட் மெம்பர். மேல டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. கொடுத்தோம்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். மெம்பர் டேக் வில் பி டெலிட்டட் அண்ட் வில் நோ லாங்கர் அப்பியர் இன் திஸ் குரூப்.
ஒன்ஸ் இந்த மெம்பர் டேக்கை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குரூப்ல அது டிஸ்பிளே ஆகாது, கவனத்துல எடுத்துக்கோங்க. அதனால பெரும்பாலும் இதை அப்படி கிளியர் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்பனாலும் நீங்க ஆட் மெம்பர் டேக்ல என்ன வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபோவை நீங்க கலெக்ட் பண்ணணுமா, அதுக்கு வாட்ஸ்அப் ரெடியா இருக்காங்க கொடுக்கறதுக்கு. எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம்? டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ் குள்ள போயிடணும். போறதுக்கு அப்புறம் அக்கௌண்ட், இதுல ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான பகுதி தான் இது. கொடுத்துடணும். கொடுத்துட்டா என்ன சொல்றாங்க பாருங்க, ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட், கிரியேட் அ ரிப்போர்ட் ஆஃப் யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ். 2 விஷயங்களை வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு கிரியேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி, நீங்க மேனுவலா போய் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி இந்த பட்டனை ஒரு வாட்டி தட்டி விட்டீங்கன்னா அதுவாவே எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சேனல் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு சொந்தமா சேனல் இருந்துச்சுன்னா அதுல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட், அது வேணும்னா கூட கிரியேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த டாக்ல நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான ரிப்போர்ட்டை எவ்ரி மந்த் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இந்த அற்புதமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட், இதுல என்ன போட்டிருக்கு, which you can access or port to another app. போர்ட் டு அனதர் ஆப்னா வேற இடத்துல நீங்க வாட்ஸ்அப் இது பண்ணும்போது இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு அற்புதமான செட்டிங். அடுத்து வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட், இமோஜி, கிஃப், இது எல்லாத்தையும் உங்களுக்கு அனிமியா மாத்தணுமா, வாட்ஸ்அப்ல அதுக்குன்னு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க முறையா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த இமோஜி, கிஃப் எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். அதுக்கப்புறம் அக்சசபிலிட்டி, அதுக்குள்ள போகணும். இதுல அனிமேஷன், சூஸ் வெதர் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கிஃப் மூவ் ஆட்டோமேட்டிக்கலி தட்டுங்க. இதுல பாத்தீங்களா, இமோஜி, ஸ்டிக்கர்ஸ், கிஃப் மூணுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. இது வேணாம்னா நீங்க இதை ஆஃபும் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்றதுனால நீங்க சப்போஸ் ஒரு இமோஜி நீங்க சென்ட் பண்றீங்கன்னா அதுல எந்தவித மூவ்மெண்ட்டும் இருக்காது. பட் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு இமோஜி, ஸ்டிக்கர்ஸ், கிஃப் ஒரு மூவ்மெண்டோட, ஒரு வைப்ரண்டோட உங்களுக்கு கொடுக்கும். அது பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்ததா வாட்ஸ்அப்புக்கு அப்டேட் வந்ததுன்னா நீங்க பிளே ஸ்டோர்லாம் போக வேண்டாம், வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படி கேக்குறீங்களா? செட்டிங்ஸ் உள்ள போவோம், ஆப் அப்டேட்ஸ், இங்க போனீங்கன்னா ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப், அதே மாதிரி அலோ அப்டேட்ஸ் ஓவர் எனி நெட்வொர்க், அதாவது மொபைல் டேட்டா இருக்கலாம், வைஃபை இருக்கலாம், எது இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் அவைலபிள், கெட் நோட்டிஃபைட் when updates are available. வாட்ஸ்அப் எப்ப அப்டேட் கொடுக்கறாங்க எனக்கு தெரியாது. அப்போ இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நோட்டிபிகேஷன் நமக்கு அனுப்பும், நம்ம உடனே வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் இது. இது தேவைப்படாது, இந்த ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப் இருக்கிறதுனால இது அவசியப்படாது. சப்போஸ் நீங்க இதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்த்து. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண ஒவ்வொரு செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான், அதுல ஒண்ணு தட்டி விடுங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல